ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். த வே ஃபார் த ஹாப்பியஸ்ட் லைஃப், நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கான வழி என்ற தலைப்பிலே வேத பாடத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அநேகம் உண்டு. இந்த நாளிலும் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீர் கற்றுத்தாரும், நாங்கள் சந்தோஷமே வாழ அதை பயன்படுத்த தேவரை கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபொழுது ஒரு சித்தத்துடனே அனுப்பப்பட்டிருந்தார். என்ன சித்தம் என்றால், அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த ஜனங்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்திற்கும் அவர்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இது தீர்க்கதரிசனமாகவும் சொல்லப்பட்டிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியினாலே முன்னே சொல்லப்பட்டிருந்த ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பார் என்பது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இதே வசனத்தை நாம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலையும் வாசித்தோம் என்றால், அங்கேயும் ஆண்டவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறப்பது அது தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்த தீர்க்கதரிசனத்தின்படி ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மோடே கூட வந்து பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்தார். அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பார்க்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமப்பதற்காக. நான் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவமே இல்லை. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். பாவிகளை ரட்சிக்கவே அவர் வந்தார். அதுவே தேவனுடைய சித்தமாய் இருந்தது. இந்த உலகத்தில் உள்ள பாவிகளை ரட்சித்து பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று தன்னை குறித்து சொல்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே வழியும் ஜீவனும் சத்தியவுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் தன்னை குறித்து எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னை அல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு பிதாவிடத்தில் யாராலும் வர முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார், தம்மை தாழ்த்தி அவர் வந்தார். பரலோகத்தின் தேவனுக்கு சமமாய் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் எதுவரைக்கும் தன்னை தாழ்த்தினார் என்றால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதுவும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் எதை குறித்தும் விசனப்படலை, வருத்தப்படலை. அவருக்கு இலக்கு இந்த ஜனங்களை மீட்டெடுக்கணும், இந்த ஜனங்களை ரட்சிக்கணும். அதற்காக அவர் தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். யாருக்காக யார் தாழ்த்த முடியும்? எனக்காக யாராவது வந்து என் தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது முடியாது. ஒரு தகப்பன் இருந்தார், தன் மகனை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வந்தார். அந்த மகன் தாய் இல்லாதனால அந்த மகனை அவரால் சரிவர வளர்க்க முடியவில்லை. அவன் வளர வளர தவறான வழிகளிலே தவறான காரியங்களில் ஈடுபட்டான். அதன் நிமித்தம் அவன் மரண தண்டனையை பெற்றான். அவனுக்கு மிகவும் வருத்தம்.
கொஞ்சம் வயதிலேயே நாம் மரிக்கப் போகிறோமே என்று மிகவும் வருத்தம். அந்த நாள் வந்தது. அந்த தண்டனையின் காலம் நிறைவேற்றும்படியாக அந்த நாள் வந்தது. அந்த நபரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வந்து பெயரை கேட்கிறார்கள், பெயரை சொல்லுகிறார். வயதை கேட்கிறார்கள், வயதை சொல்லுகிறார். தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. மரித்து போகிறார். அந்த சமயத்திலே யார் மரித்தார் என்றால், அந்த மகனுக்காக அவனுடைய தகப்பன் மரித்தார். தன் மகன் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மகனுக்காக அந்த தகப்பன் மரித்தார். அந்த மகன் விடிந்து எழுந்து பார்க்கும் பொழுது இரவிலே பயத்துடனும் நடுக்கத்துடனும் கடைசி இரவு என்று வேதனையுடன் படித்திருந்த அந்த மகன் எழுந்து வந்து பார்க்கிறான், தன் தகப்பன் தனக்கு பதிலாக மரணம் அடைந்திருக்கிறார். தனக்கு பதிலாக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அந்த மகன் எவ்வளவாய் மனந்திருந்திருப்பான், எவ்வளவாய் அந்த தந்தையை இனிமேல் நேசிப்பான். இதை போலத்தான் நம் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரணம் அடைந்தார், சிலுவையிலே தொங்கினார், சிலுவையிலே சாபமானார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். 2 திருடர்கள் மத்தியிலே நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அங்கே இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று அந்த வசனம் வருகிறது. ஆண்டவருடைய சிறு வயதில் இயேசுவானவருக்கு இந்த மானுடத்தில் அவருக்கு ஆசிரியராக இருந்தவர் அவருடைய தாய் மரியாள். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய முதல் ஆசிரியரை அவருடைய தாயார் மரியாள் அவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களில் எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய குழந்தைகளை வயிற்றில் இருக்கும் பொழுதே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்களாம். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி வளர்ப்பாங்களாம், வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுதே, கர்ப்பத்திலேயே. அப்படி அவர்கள் அந்த குழந்தையை வளர்த்து, அந்த தாயானவள் அந்த குழந்தை 12 வயது அடையும் வரைக்கும் அவளுக்கு இந்த சத்தியத்திலே சடங்காச்சாரங்கள், அந்த தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கற்றுத் தருவார்களாம். இதை போலத்தான் ஆண்டவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மரியாள் அவர்கள் கற்றுக் கொடுத்தே வந்தார்கள். ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இஸ்ரேலில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த இஸ்ரேலில் இருந்த ஒரு முதியவர் அந்த சிறு குழந்தைகளெல்லாம், கை குழந்தைகள்லாம் தூக்கிட்டு அவங்க அந்த குழந்தைகளையாவது காப்பாற்றுவோம், இந்த யுத்தத்தில் மாட்டிடக்கூடாது என்பதற்காக அருகில் உள்ள அண்டை நாட்டாரிடம் போய் அந்த குழந்தைகள் காப்பகத்தில் அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுறாரு. ஒரு 50-60 குழந்தைகள் போய் விட்டுட்டு, எல்லாம் பொடுசு, கை குழந்தையும் 1 வயது, அரை வயது, 2 வயது நிரம்பிய குழந்தைகளாய் போய் விட்டுட்டு வராரு. யுத்தம் அப்படியே நடந்து கொண்டே இருந்தது. யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து யுத்தம் முழுவதுமாக நின்று போக சில வருஷங்கள் ஆயின. சில வருடங்களுக்கு பிறகு யுத்தம் முற்றிலும் நின்றது என்று தெரிந்த பிறகு அந்த முதியவர் அந்த குழந்தைகள் காப்பத்துக்கு செல்கிறார். சில வருடங்கள் தாண்டி போன உடனே அங்கே குழந்தைகள் காப்பத்தில் இருந்தவங்கெல்லாம் மாறி போயிடுறாங்க. யார் குழந்தை என்ன ஏதுன்னே தெரியல. இவர் அறிமுகப்படுத்திக்கிறார், இப்படி இருந்தாங்களே அவங்களாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கும் யாரையும் தெரியல. என் குழந்தைகளை இப்படி விட்டுருந்தேன் அப்படின்னு பார்த்தா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கு. யாருக்கும் கண்டுபிடிக்கவும் முடியலை. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வேதனை, வருத்தம். அப்போ அப்படியே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அவர் கத்துறாராம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லி அப்படியே கத்திட்டே இருந்தாராம். சிறு வயதில் கர்ப்பத்தில் அந்த வசனத்தை கேட்ட அந்த குழந்தைகள், அந்த தாயாரின் வசனத்தை கேட்ட அந்த குழந்தைகள் அப்படியே பொடுசு அப்படியே நடந்து அப்படியே வந்துருச்சான். எல்லாம் அதுக்கு முன்னாடி நின்றுச்சான். நின்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு அந்த குழந்தைகள்லாம் சொல்லுது. அப்படியே அணைச்சு அப்படியே அவர் கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ இஸ்ரவேல் நாட்டில்
அந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே மிகவும் முக்கிய பங்காற்றினார்கள். இதே போலவே இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயாராகிய மரியாள் மிகவும் ஞானத்தோடு அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். இந்த மானிடத்தில், அந்த மானிட உலகிலே முதல் ஆசிரியை அவருடைய தாயார். ஆண்டவர் நம் வசனத்தில் வாசித்தோம், ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவருடைய ஞானத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவர் பேசக்கூடிய அவருடைய வியாக்கியனங்களையும் அவருடைய பதில்களையும் அவருடைய கருத்தையும் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவர் படிக்காதவராய் கல்லாதவராய் இருந்தார். யோவான் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தோம் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவருடைய ஞானம் இருந்தது. அந்த யூதர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இவர் கல்லாதவராக இருக்கிறாரு, எப்படி இவங்க வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாத்திற்கும் அவருடைய தாயார் காரணம். தேவன் அவருடைய சித்தத்தை அவரிடத்திலே வெளிப்படுத்தினார். இயேசுவின் ஊழியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஊழியத்தில் எல்லாவற்றையும் சிறப்புடன் செய்தார். எந்த ஒரு குறையும் அவர் வைக்கவில்லை. நாம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தோமானால், இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள், குருடர் பார்வை அடைகிறார்கள். ஆண்டவர் ஊழியம் செய்கிறார், குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவர் எப்படி அற்புதமாக ஊழியம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. எவ்வளோ பேரை குணமாக்கியிருக்கார் பாருங்க, சொஸ்தமாக்கியிருக்கார் பாருங்க. மரித்தவர்களே உயிரோடு எழுப்பியிருக்கிறார். சத்தியத்தை எல்லாருக்கும் பிரசங்கித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் செய்து வந்தார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் குணமாக்கும் ஊழியத்தையும் ஆண்டவர் செய்து வந்தார். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களுக்கு அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே, பாவிகளை மனம் திரும்பவே நான் வந்தேன், பாவிகள் மனம் திரும்புன்றதுக்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இவ்விதமாய் வருகிறது, நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். தேவனுடைய சித்தம் அதுதான். தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுவது என்னவென்றால், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கே அழைக்க வந்தேன் என்றார். அவர் அழைத்து கொண்டே இருந்தார். அவர் ஊழியம் செய்து கொண்டே சுவிசேஷத்தையும் பிரசங்கித்து கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கை சாட்சியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை பிரசங்கமாக இருந்தது. அவர் சமாதானமாய் சந்தோஷமாய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவரோடு இருந்தவர்களும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம், அவரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் சமாதானமாய் வைத்துக்கொள்வதற்கு பழக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு காரியம்தான், ஒரே ஒரு வழி தான். அதை தான் நாம் படித்து கொண்டு வருகிறோம். தேவ சித்தத்திற்கு நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே வழி, வேறு ஒரு வழியும் கிடையாது. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அழிச்சிட்டாரு, இப்போ 10 கற்பனை இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை தங்களுடைய ஆதாயம் நின்று போகும் என்ற எண்ணத்திலே கூட சொல்லியிருக்கலாம். இங்கே வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். நாம் எதை சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தீர்மானித்து முடிவு செய்ய வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கும். மனிதர்கள் சொல்படி கேட்டோம் அப்படின்னா அது தேவனுடைய சித்தமாக இருக்காது. இந்த நாளிலும் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்லுகிறார். அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்கிறார். அடுத்த ஒரு வார்த்தை இன்னும் மேலே போய் சொல்கிறாரு. அடுத்த வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும்
நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று சொல்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்துவே சொன்ன பிரகாரம் இருக்கும் பொழுது எப்படி துணிகரமாக ஆண்டவர் 10 கற்பனை இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவருடைய 10 கற்பனை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவருடைய 10 கற்பனை இல்லை என்றால் நாம் பாவம் செய்யாமல் நான் இப்போ ஒரு கொலை செய்கிறேன் என்றால் அது பாவம் இல்லைன்னு எப்படி தெரியும்? நியாயப்பிரமாணத்தை வைத்து தானே தெரியும். இப்போ நியாயப்பிரமாணமே இல்லை அப்படின்னா நான் வேறு தெய்வரை கும்பிட்டாலும் தப்பு இல்லை, சிலை வழிபாடு செஞ்சாலும் தப்பு இல்லை, ஆண்டவுடைய நாமத்தை வீணில் வழங்கினாலும் அது பாவம் இல்லை, ஓய்வு நாளை மீறினாலும் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை மீறினாலும் பாவம் இல்லை அப்படின்னு தானே வருது. 10 கற்பனை இருக்கிறது. ஆண்டவர் அதை அழிக்கவில்லை. ஆண்டவரே சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, தேவனுடைய சித்தம் அது அல்ல, நான் நிறைவேற்றதா வந்தேன், அழிக்க வரலன்றாரு. இந்த மனிதர்கள் அவருடைய சொந்த லாபத்திற்காக சொந்த ஆதாயத்திற்காக அழிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே அப்படி சொல்லலையே. ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தை அழித்து போடலையே. 10 கற்பனைகள் இன்னும் நம்மை வழிநடத்தி தான் வருகிறது. நாம் பாவம் செய்யாதபடிக்கு வாழ இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை நாம் கிரியையிலே காண்பிக்கும் பொழுது 10 கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்களாக நாம் வாழ்கிறோம். சாத்தானே ஆண்டவரை சோதிச்சான். அவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஊழியத்துக்கு முன்பாக உபவாசம் இருந்து முடித்த பொழுது சாத்தான் அவரிடத்துல போய் சோதிக்கிறான். 3 முறை சோதித்தான். 3 முறையும் ஆண்டவருடைய பதில் என்னவாக இருந்தது என்றால், இதிலிருந்து நாம் ஒரு நல்ல பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். என்ன பாடம் அப்படின்னா, வேதாகமத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, தேவனிடத்தில் தேவன் இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லியே அவர் பதில் சொன்னார். அப்போ நாம் சோதிக்கப்படும் பொழுது சாத்தானிடத்தில் நாம் சொல்லக்கூடிய காரியம், வேதாகமத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, அப்பாலே போ சாத்தானே. ஆண்டவர் சோதனையை தடுத்து சாத்தானை ஓடி போக செய்தார். நாம் அவ்வாறாக செய்கிறோமா? சோதனையை தாங்கக்கூடிய பலத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ சாத்தான் நம்மளை விட்டு ஓடி போகணுன்னா தேவனை சேர்ந்திருக்க வேண்டும், தேவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். அப்போ தேவ சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து இருந்தோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சாத்தான் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி 3 முறை சோதிக்கும் பொழுது அவர் சொன்னார், பிசாசு ஓடிருச்சு. ஆண்டவர் தேவனால் உயர்த்தப்பட்டார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எவ்விதமாக அந்த காரியத்தை ஆண்டவர் தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் என்று. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி உயர்த்துகிறார் பாருங்க. 31வது வசனம், அப்போஸ்தலர் 5:31, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை, இயேசு கிறிஸ்துவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். எவ்வளவுப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் ஆண்டவரை அதிபதியாக ஆண்டவர் தேவன் வைத்தார். இந்த உலகத்தின் அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே அது முடியும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய கொண்டு போனாங்க. சிலுவையில் ஆண்டவரை அறையும் பொழுது அங்கேயும் ஒரு சாட்சி பகிரப்பட்டது. என்ன சாட்சி அப்படின்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 54வது வசனத்தை நம்ம வாசம் அப்படின்னா, 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல்
காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, இனிமேல் வரக்கூடிய அந்த வசனம் தான் முக்கியம், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அப்போ போர் சேவகன், ரோம போர் சேவகனாக இருந்த அந்த 100க்கு அதிபதி கிறிஸ்துவை தெய்வீகத்திற்கு ஒரு புதிய சாட்சியாக வந்து நிற்கிறான். கிறிஸ்துவின் தெய்வீகம், அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி அவன் சாட்சி சொல்கிறான். எப்படிப்பட்ட அற்புதம் அவருடைய மரணத்திலும் நடக்குது பாருங்க. சாட்சியாய் அவன் நின்றான். ஆண்டவர் சிலுவை வேதனையிலேயோ, அந்த சிலுவையை சுமந்து வந்தார்ல அந்த பாரத்திலேயோ, அந்த வலி வேதனையிலோ அவர் மறிக்கலைங்க. உலகத்தின் பாவம் அவரை அப்படியே மூழ்கடிச்சிருந்ததான். உலகத்தின் பாவம் அப்படியே நெருக்கி அவருடைய இருதயத்தை உடைத்ததான். அவர் மரித்தார். ஒரு இருதயம் உடைந்தது. பாவம், இந்த உலகத்தின் பாவம் அப்படியே அவரை மேற்கொண்டது நிமித்தம் அவர் இருதயம் உடைந்தது. அவர் மரித்து போனார். பாடுகளிலோ வேதனைகளிலோ அவர் மரிக்கவில்லை. மத்தேயு 7:21 சொல்கிறது, மத்தேயு 7:21, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ நான் பரலோகத்துக்கு போகணும்னா பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். யாக்கோபு 2:10 நம்ம வாசம் அப்படின்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் ஒன்றிலே தவறுனா எல்லாத்திலையும் குற்றவாளி. யாக்கோபு 2:10, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். 10 கற்பனை ஒழிஞ்சு போயிருச்சா? ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றிலே தவறுனா எல்லாத்திலையும் குற்றவாளி அப்படின்னு சொல்லி. 10 கற்பனை ஒழியலை. நீதிமொழிகள் 16:25 சொல்லுது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று. இந்த உலகம் நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதுக்கு செம்மையான வழியாக சொல்லுது, அது முடிவு மரண வழி தான். நியாயப்பிரமாணம் ஒழியலை, 10 கற்பனை ஒழியலை. நாம் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். 2 பேதுரு 3 9 ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஆமாங்க, ஆண்டோடைய சித்தமே நம்ம எல்லாரும் மனம் திரும்பி அவருடைய வருகையில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும் தான். அதற்கு நம்ம ஆயத்தமாகும். இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கு நம்முடைய சித்தத்தை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சாமி, உம்மை போல நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்களுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். அப்பொழுது எங்களால் சந்தோஷமாய் வாழ முடியும். சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து பரலோகத்தில் இனி வரும் பொழுது இவரே தேவன் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லுகிற அந்த சந்தோஷமான கூட்டத்தில் நாங்களும் பங்கு பெற தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.